நாங்க சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டோம். அப்புறம் உங்க இஷ்டம். டே மகடேசா, வாடா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க காத்தவராயன் குடும்பத்துக்கும் தர்மலிங்க குடும்பத்துக்கும் நிறைய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு என் பையன் வருண் சொன்னான். அதனால நான் உங்களை நம்புறேன். காலபைரவர் கோயில் திருப்பணி நடக்க நீங்களும் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்க. உங்களால எனக்கு எந்த பாதிப்பு வராதுன்னா நான் நடந்த உண்மையை சொல்லிடுறேன். காலபைரவர் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன் சார், நாங்க உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். நான் சத்தியமா லஞ்சம் வாங்கல. சாப்பாடுக்கே வழி இல்லாம இருந்தாலும் சத்தியமா நான் அப்படி ஒரு தப்பு செய்ய மாட்டேன். ஆனா அப்படி ஒரு சூழ்நிலையில நான் மாட்டிக்கிட்டேன். சார், குட் ஈவினிங் சார். யோ, உனியாரையா உள்ள விட்டது? சார், இந்த ராம்குமார் போனா திறக்காத கதவை கூட தானா திறந்துக்கும் சார். ஏன் வந்த? நான் எதுக்கு சார் உங்களை பார்க்க வருவேன்? நான் புதுசா ஆரம்பிக்கிற கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரிக்கு உங்க அனுமதி கேட்டு கையெழுத்து வாங்க வந்திருக்கேன். யோ, நீ கூல்ட்ரிங்க்ஸ் ஃபேக்டரி ஆரம்பிக்கிற ஸ்பாட்டு கந்தக பூமி. அந்த இடத்துல ஒரு ஃபேக்டரி கட்டி எந்த ஒரு உணவுப் பொருள் தயாரிச்சாலும் அந்த பொருள்ல நச்சுத்தன்மை அதிகமா இருக்கும். சார், எனக்கு சொந்தமான இடத்துல நான் ஃபேக்டரியை கட்டினாதான் அங்கேயே போர்வெல் போட்டு கூல்ட்ரிங்க்ஸுக்கு தேவையான தண்ணி எல்லாம் எடுக்க முடியும். யோ, நீ ஃபேக்டரி போட போற இடத்துல போர்வெல் மூலமா தண்ணி எடுத்து குளிச்சாவே உடம்புல அரிப்பு வந்துடும். அப்பேற்பட்ட தண்ணியில கூல்ட்ரிங்க்ஸ் தயாரிச்சு மக்கள் சப்ளை பண்ண போறியா? மக்கள் கிட்ட இருந்தே பணம் வாங்கி அவங்களையே கொஞ்சம் கொஞ்சமா கொலை பண்ண போறியா? சார், எந்த ஒரு தொழில் ஆரம்பிச்சாலும் நமக்கு என்ன லாபம் வருதுன்னு பார்த்தாதான் சார் நாம சொகுசா நம்ம மனைவி குழந்தைகளோட சந்தோஷமா வாழ முடியும். என்ன சார், ஐஏஎஸ் படிச்சு பாஸ் பண்ணி சப் கலெக்டரா இருக்கீங்க, வாழ்க்கை பாடத்தை படிக்கவே இல்லையே. யோ, என்னையா எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா? பல பேரை ஏமாத்தி சொகுசா வாழணும்னு ஆசைப்படுறவன் நான் இல்லையா? வாங்குற சம்பளத்துக்கு பொறுப்பா வேலை பார்த்து நேர்மையா வாழணும்னு நடிக்கிறவன் யானா? அதுலதான் எனக்கு சந்தோஷம். எந்திரியா எந்திரியான்ற போய் வழியா. ஏங்க, எதுக்குங்க அவரை கிளம்ப சொல்றீங்க? உமா, இவன் ஆரம்பிக்க போற தப்பான ஃபேக்டரிக்கு என்ன உடனே இருக்க சொல்றான். ஏங்க, ஃபேக்டரி ஆரம்பிக்க போறது அவங்க, இதுல நமக்கு என்னங்க வந்துச்சு? பேசாம ஆர்டர் காப்பில ஒரு கையெழுத்தை போட்டுட்டு குடுக்கிற பணத்தை வாங்கி வச்சுக்கோங்க. எப்பங்க நாமளும் வசதி ஆகிறது? என்ன பேசுற நீ? உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணுமே ஆகல. ஏற்கனவே அவர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டேன். அந்த பணத்துல எனக்கும் என் பொண்ணுக்கும் 100 சவரன் நகை வாங்கியிருக்கேன். உங்க பேர்ல ஒரு இம்போர்ட்டட் காரை புக் பண்ணிருக்கேன். நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதுங்க. எந்த ஊர்ல என்ன கேட்டாலும் அவர் நமக்கு வாங்கி கொடுத்துருவாரு. இந்த மாதிரி ஃப்ராடுங்க கொடுக்கிற பணத்துல நம்ம வாழணும்னு ஆசைப்படுறிய, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? 10 பைசா சம்பாரிச்சா கூட சொந்த உழைப்புல சம்பாதிக்க. பிச்சை எடுக்கிறது தப்பு, ஆனா பிச்சை கூட எடுக்கலாம். ஆனா இந்த மாதிரி ஆளுங்க கொடுக்கிற பணத்தை கை நீட்டி கூட வாங்க கூடாது. அதை விட பெரிய கேவலம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. இதே வசனத்தை இன்னும் எத்தனை வருஷம் தான் பேசிட்டு இருக்க போறீங்க? முதல்ல வசனம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு இந்த ஃபைல்ல எங்க காமிக்கிறாரோ கையெழுத்த போட்டு சார் அனுப்புற வழிய பாருங்க. என்னடி எனக்கே ஆர்டர் போடுற? பணத்தை பார்த்தோன்னே உனக்குன்னு இருந்த பண்பெல்லாம் பறக்க விட்டியா? என்னால கையெழுத்து போட முடியாது. என்ன செய்வேன்? நான் ஏதாவது செஞ்சா பின்னாடி
நீங்க தான் ரொம்ப வருத்தப்படுவீங்க. என்ன என்னைய மிரட்டுறியா? இவனோட சேர்த்து உன்னையும் போலீஸ்ல மாட்டி விட்டா அப்பதான் உனக்கு புத்தி வரும். போலீஸ் தானே, தாராளமா போன் பண்ணுங்க. என் பொண்டாட்டியும் என் குழந்தைங்களும் விஷம் குடிச்சு செத்து போயிட்டாங்கன்னு தாராளமா போன் பண்ணி சொல்லுங்க. நானும் என் பிள்ளைங்களும் சாகுறோம். என் புருஷன் லஞ்சம் வாங்கிட்டான், அது எனக்கு பிடிக்கல. எதிர்த்து கேட்டதுக்கு எங்களை அடிச்சிட்டாரு. அதனால நாங்க சாகுறோம். எங்க சாவுக்கு என் புருஷன் தான் காரணம்னு அதை நான் எழுதி வச்சுட்டு செத்துறேன். லஞ்சம் வாங்குது நீ, தடுக்க நினைச்சது நான். இனிய லஞ்சம் வாங்குறதா குற்றம் சுமத்தி நீ சாவ போறியா? எனக்கே வாழ்க்கை இல்லாத போது யார் எப்படி போனா எனக்கு என்னங்க? இங்க பாருங்க, இப்ப நீங்க கையெழுத்து போடுறீங்களா இல்ல நானும் என் குழந்தைங்களும் விஷம் குடிச்சு சாகவா? செய்து முடிவை மாத்திக்க. இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவை மாத்திக்கிறதா இல்ல, நீங்க தான் உங்க முடிவை மாத்திக்கணும். குடி அந்த ஃபைல. ரொம்ப தேங்க்ஸுங்க. குடும்பத்தை காப்பாத்த எனக்கு வேற வழி தெரியல தம்பி. வழக்கமா எதிரிங்க தான் அவங்க சுயலாபத்துக்காக என்ன மாதிரி நேர்மையான அதிகாரங்கள் குடும்பத்தை காட்டி பிளாக்மெயில் பண்ணி மிரட்டி தன்னோட காரியத்தை சாதிச்சுப்பாங்க. முதலா தன் குடும்பத்தை பயன்படுத்தி தன் புருஷனையே தன் சுயலாபத்துக்காக பிளாக்மெயில் பண்ண மனைவிய இப்பதான் சார் பாக்குறேன். சார், உங்க மனைவி இவ்வளவு பேராசை பிடிச்சவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். சார், உங்க மனைவி நீங்க உங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை அதையே உங்களோட பலவீனமா எடுத்துக்கிட்டு அதை தன்னோட பலமா பயன்படுத்துறாங்க சார். எனக்கு தேவை பணம், இல்லைன்னா குழந்தைகளோட நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு ஒரு மனைவி மிரட்டுறப்ப தான் மனைவி சாப்பிட்டோன்னு கூட நினைப்பான். ஆனா எந்த அப்பாவது தன் குழந்தைங்கள சாப்பிடுறது விரும்புவானா? ஒரு மனைவிக்கு கணவனா இருந்து என்னோட நேர்மையை என்னால காப்பாத்திக்க முடியும். ஆனா குழந்தைங்களோட அப்பாவா இருந்து என்னோட நேர்மையை என்னால காப்பாத்திக்க முடியல. நான் முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். நான் தான் லஞ்சம் வாங்கினேன்னு எவனையே காட்டி கொடுத்த என் மனைவி தயாரா இருக்கும் போது என்னால என்ன தம்பி செய்ய முடியும்? என்ன காட்டி குத்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேலை போனாலும் பரவாயில்ல, ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லியிருப்பேன்.
என்னதான் ஆகட்டும்னு நான் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்படி போயிருந்தா என் குழந்தைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் தம்பி? பணத்துக்காக நகைக்காக தன் குழந்தைங்கள கொல்ல துணிஞ்ச என் மனைவி என்னோட குழந்தைங்கள நல்லபடியா படிக்க வைப்பாளா இல்ல நல்லபடியா வளர்ப்பாளா? இல்ல தம்பி, என் குழந்தைங்கள அனாதையா விட்டுட்டு அவ பணம் நகையா தேடி பேராசை பிடிச்சிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என் குழந்தைங்க ஆதரவு இல்லாத அனாதைகளா தெருவுல பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க. என் குழந்தைங்கள அனாதையா நடு ரோட்ல பிச்சை எடுக்கிறது பார்த்தா என் மனசாட்சி எப்படி ஒத்துக்கும்? சார், நீங்க நகைக்கோ பணத்துக்கோ ஆசைப்பட்டு தப்பு பண்ணல சார். நீங்க உங்க குழந்தைங்க மேல வச்சிருக்கிற பாசத்தால தப்பு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு சார். சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார். உங்களை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கோம். எப்படி தம்பி, எப்படி தம்பி என்ன இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துவீங்க? நான் தான் கையெழுத்து போட்டேனே. சார், கையெழுத்து மட்டும்தானே போட்டிருக்கீங்க, இன்னும் சாங்ஷன் ஆர்டர் கொடுக்கலையே. அதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள நாங்க உங்களை காப்பாத்திர மாட்டோமா? தம்பி, நீங்க எனக்கு உதவி செய்ய போய் அதனால எனக்கும் என் வேலைக்கும் ஏதாவது சிக்கல் வந்துட போகுது. உங்களுக்கு எந்த சிக்கலும் வராம நாங்க பாத்துக்கிறோம். சார், நீங்க இந்த சீன்லயே வரமாட்டீங்க. ஆனா இந்த சீன்ல நீங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இந்த சீன்ல நீங்க இருக்கீங்கன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. என்னவோ தம்பி, நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார், எல்லாம் நடந்து முடியும் போது உங்களுக்கு எல்லாம் தானா புரியும். சார், உங்களையும் உங்க குடும்பத்தையும் அந்த கால பைரவர் நிச்சயம் காப்பாத்துவாரு. சார், நீங்க தைரியமா போங்க சார். போயிட்டு வாங்க சார். வாங்க சார். ஏய் வீரபத்ரா, உன்னை இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே துரத்துறேன்டா. அது உன்னால முடியாதுடா. நீ தான்டா இந்த வீட்டை விட்டு ஓட போற. டேய், வீரபத்ரனால மட்டும் இல்ல, என்னை எவனாலையும் இந்த வீட்டை விட்டு துரத்த முடியாது. நீயே ஓடுற நிலைமையை நான் ஏற்படுத்திட்டேன்டா. நீ யாரா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்த? அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன்னா நிழல் மாதிரி என் பின்னாடி வந்துட்டு இருப்பியா? நீ தான் என் பின்னாடி நிழல் போல வந்து நல்லது நடக்கிறத தடுக்கிற. நல்லது கெட்டதுங்கிற வித்தியாசம் எனக்கு கிடையாது. எங்க அப்பாவுடைய மரணத்துக்கு காரணமான அந்த உபபாண்டவர்களை கலியமூர்த்தி, கணேசன், ஆரிய பாஷன், தர்மலிங்கம், இவங்க எல்லாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க எல்லாரும் என்னைக்குமே சந்தோஷமா இருக்க கூடாது. உங்க அப்பாவுடைய மரணம் உபபாண்டவர்களால தான் நடக்கணும்னு விதி இருக்கும் போது அவங்க பாவம் என்ன செய்வாங்க? டேய், விதியோட பேரை சொல்லி அவங்கள பாதுகாக்க நினைக்காது. அது என்னைக்குமே நடக்காது. நான் நினைச்சதை நடத்தி காட்டுறேன்டா. அதுக்கு தான் நான் பைரவபுரம் வந்திருக்கேன். உன் சதியை முறியடிக்கிறதுக்காக தான் நான் பைரவபுரம் வந்திருக்கேன். ஏ அஸ்வத்தாமா, என் விஷயத்துல நீ தலையிடாத. நீ தாண்டா மத்தவங்க விஷயத்துல தலையிடுற. பார்வதி தேவியின் சக்தியில் பிறந்தவன் ஆணவத்தில் ஆடாத. அது உன்னை அழிவின் பாதையில கொண்டு போய் விட்டுரும். வீரபத்ரன் ஒன்று சாதாரண ஆளில் நீ எதிர்க்கிறதுக்கு. டேய், அவன் காலபைரவனுடைய கையாளுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். சிவபெருமான் எனக்கு வரத்தையே கொடுத்துட்டு என்னை எதிர்க்கவும் முடியாம என்ன செய்யறதுன்னு தெரியாம குழப்பத்துல தவிச்சிட்டு இருக்காரு. தெரியுமா உனக்கு? இந்த வீரபத்ரம் பொடின்னு சாதாரணமா கணக்கு போட்டுறாத. உன் கணக்கு தப்பா போயிடும். டேய், ஒரு அடி எடுத்து வைக்கவே 100 முறை யோசிக்கிறவன்டா நானு. வீரபத்ரனை அழிக்கிறதுக்காகவும் சமாளிக்கிறதுக்காகவும் யோசிக்காமலே திட்டம் போட்டிருப்பேன். உன் விதியை யாரால மாத்த முடியும்? டேய், விதி விதின்னு சதா எப்ப பாரு புலம்பிட்டு இருக்காது. பேசாம இங்க போயிரு.
நான் போறதுக்காக இந்த பைரவபுரம் வரல. உன் சதியை தடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். எப்ப பாரு என் பின்னாடி ஏன் சுத்துறேன்? முடிஞ்சா அவனை தடுத்து பார். போ. விதி வழி எது கலியறக்கா? நீங்க இங்கேயா இருக்கீங்க? நான் எங்கெல்லாம் உங்களை தேடுறது? அப்புறம் என்ன மாமா முடிவு எடுத்திருக்கீங்க? நீங்க வந்த காரியம் கண்டிப்பா நடக்கும் மாமா. அதே மாதிரி நான் ஆசைப்பட்டதையும் நீங்க தான் நிறைவேற்றணும். நீ என்ன ஆசைப்பட்ட? நான் என்ன நிறைவேற்றணும்? என்ன மாமா புரியாம பேசுறீங்க? உங்களை நான் காதலிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு நான் சொன்னேன்ல, அதை மறந்துட்டீங்களா? ஓ, உன் காதல அஸ்வத் அம்மன் கிட்ட சொன்னிய? என்ன மாமா, நான் சொன்னது எதுவுமே ஞாபகம் இல்லாத மாதிரி பாக்குறீங்க? இத பாருங்க மாமா, எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உங்களோட தான். இல்லைன்னா நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நான் உனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ என்ன விரும்புறன்னு சொன்னது என்னால ஏத்துக்கவும் முடியல, அதே சமயத்துல மறக்கவும் முடியல. நான் பைரவபுரம் வந்ததே காலபைரவருடைய கோயில் திருப்பணி நல்லபடியா நடக்கணும்ன்றதுக்காக தான். அப்பாவை விட நீங்க தான் கோயில் திருப்பணி விஷயத்துல அதிகமா முயற்சி எடுக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இங்க பாரு, நான் இந்த கோயில் திருப்பணி நல்லபடியா முடிகிற வரைக்கும் என் மனசுல எந்த ஆசைக்கு இடம் இல்லை. நான் உன்னை விரும்பவும் இல்லை, எனக்கு உன் மேல காதலும் இல்லை. மாமா வெயிட், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. என் குடும்பத்துக்கும் உன் குடும்பத்துக்கும் உள்ள பந்தம் உறவு விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்க பாரு, என் அம்மா உங்க அப்பாவுடைய நல்ல மனசை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க. நான் எங்க அம்மா முகத்தை தான் பார்த்தேன், எங்க அப்பா முகத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க அம்மா வயிற்றுல நான் சிசுவா வளரும் போதே எங்க அப்பா இந்த மண்ணை விட்டு போயிட்டாரு. உங்க அப்பா எனக்கு மாமா உறவு முறையா இருந்தாலும் அவரை நான் என் அப்பா ஸ்தானத்துல வச்சுதான் மரியாதையா பார்த்துட்டு இருக்கேன். உன் அப்பாவுடைய நிம்மதியான சாவு என் கையில தான் இருக்கு. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? திடீர்னு என் தள்ள கள்ள தூக்கி போடுறீங்க. ஏய், பயப்படாத. நான் சொல்ல வர விஷயத்த முதல்ல கவனமா கேளு. எதுக்காக நான் அப்படி சொல்றேன்னா, உங்க அப்பாவுடைய லட்சியமே நம்ம குலதெய்வம் காலபைரவருடைய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி வழி வழியா வரக்கூடிய தலைமுறைய காலபைரவருடைய ஆசையால நல்லபடியா வாழணுங்கிறது தான். அப்படிப்பட்ட லட்சியத்தோட வாழ்ற உங்க அப்பா நிம்மதியா கண்ணை மூடணும்னா நான் அவருடைய லட்சியத்தையும் ஆசையும் நிறைவேற்றி தானே ஆகணும். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். டே கணேசா, இந்த கலியரக்கனுடைய முதல் பலி நீதாண்டா. கோயில் திருப்பணி நல்லபடியா முடிஞ்சா கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் நம்ம 2 பேர் குடும்பத்துக்கும் எப்பவுமே உறவு நீடிக்கும்னு உங்க அப்பா சம்மதிச்சாருன்னா நான் கருத்துல தாலி கட்டுறேன். அது வரைக்கும் என் பின்னாடி காதல் கதல்னு சுத்தாத. ரொம்ப சந்தோஷம் மாமா, இது போதும் எனக்கு. காலபைரவனோட கோயில் திருப்பணி நல்லபடியா நடக்க உங்களுக்கு நானும் உறுதுணையா இருப்பேன். என்னோட சதி திட்டத்துக்கு ஒரு நாள் துணையா வர முடியாது, நானே என் வேலையை பார்த்துக்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்ன ஆசைப்படுறது, நான் உனக்கு சம்மதம் சொன்னது, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம குடும்பத்துக்கு தெரிஞ்சா என்ன, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உங்களை எங்க வீட்டு மாப்பிள்ளைய அடைய எங்க குடும்பத்துல உள்ளவங்க கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு நான் கேக்குத, இது உனக்கே ஓவர தெரியல.
ஏன் மாமா சிரிக்கிறீங்க? இங்க பார், நான் புருஷன் ஆகணுமா வேணாமா? ஏன் மாமா இப்படி கேக்குறீங்க? நீங்க தான் என் புருஷனா வரணும். இதுதான் நம்ம காலபைரவர்கிட்ட தினமும் நான் வேண்டிட்டு இருக்கேன். அப்படின்னா இனிமே நான் சொல்றத நீ கேட்கணும். நம்ம விஷயம் இனிமே யாருக்கும் தெரிய வேணாம். ஏன் அப்படி சொல்றேன்னா, என்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள உங்க அப்பா அனுமதிச்சிருக்காரு. எதுக்கு? ஏன்னா காலபைரவருடைய திருப்பணி நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காக தான். நம்மளுடைய கல்யாண விஷயம் தெரிஞ்சா அதுக்கப்புறம் அவர் என்ன தப்பா நினைக்க மாட்டாரு. அவர் என் மேல வச்சிருக்க மரியாதை உன்னால எனக்கு போகணுமா? சாரி மாமா. நம்ம கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விஷயத்த சொல்லிடலாம். அது வரைக்கும் யார்கிட்டயும் நான் மூச்சு கூட விட மாட்டேன். ஓகேவா? நான் வரட்டுமா மாமா? வரேன். டேய் கணேசா, உனக்கு சாவு நெருங்கிருச்சுடா. இனிமேல் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இந்த குட்டி பிசாஸ் மதுமிதாவை நம்ம கைக்குள்ள போட்டுக்கணும். அப்பதான் நம்ம சதிக்கு சரியா இருக்கும். ஏண்டி ஏன் மேலே ஆசைப்படுற? உன் குடும்பத்தையே அழிக்க வந்தவனா என்ன நல்லவன் நினைச்சு ஆசைப்படுறிய? இல்லடி, உங்களை அழிக்க வந்த கலியா இருக்கண்டினா. சார், நான் லாங் லீவ் போடலான் இருக்கேன். இப்போ இருக்கிற மனநிலையில் என்னால் என் பொறுப்பை முழுமையாக கவனிக்க முடியாது. அதனால என் வேலையை ரிசைன் பண்ணலான் இருக்கேன். ஆமாம் சார், ஒஃபிஷியலாக நானே லெட்டர் கொண்டு வந்து ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஏங்க, எதுக்குங்க உங்க வேலையை ராஜினாமா பண்றீங்க? நீங்க பாக்குற வேலை என்ன சாதாரண வேலையா? மிகப்பெரிய பொறுப்பான வேலை, கௌரவமான பதவி. இப்படி சப் கலெக்டர் வேலைய எந்த பைத்தியக்காரனாவது ரிசைன் பண்ணுவானாங்க? இந்த வேலையை நான் ராஜினாமா பண்ணலனா உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். உங்களுக்கு பைத்தியம் வேற தனியா பிடிக்கணுமா? எப்போ ஒரு நல்ல வேலையை ராஜினாமா பண்றேன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களுக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு அர்த்தம். ஆமாடி, எனக்கு பைத்தியம் முத்தி போச்சு. அந்த பைத்தியம் யாரால பிடிச்சது? உன்னால தாண்டி. இப்ப என் வேலையை நான் ராஜினாமா பண்ணலனா நீ வாங்கின லஞ்ச பணத்துக்கு என் மேல கண்டிப்பா ஆக்ஷன் எடுக்கிற நிலைமை வரும். அப்படி ஒரு நிலைமை எனக்கு வந்தா நிச்சயமா எனக்கு வேலை மட்டும் போகாது, என் மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போயிடும். இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் என்னால உயிர் வாழ முடியாது. ஆனா உன்னை நம்பி என் குழந்தைகளை விட்டுட்டு என்னால சாக முடியாது. எப்போ பணம் நகைக்காக குழந்தைகளை கொலை செய்வேன்னு மிரட்டினியோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உன்னை நம்பி இனிமே என் குழந்தைங்களை விட முடியாது. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்காக தாங்க இந்த பணம் நகையெல்லாம் சேர்க்கணும்னு சொல்றேன். பணம் நகை எல்லாம் சேர்க்கறது தப்பு இல்ல, ஆனா அது நியாயமான முறையில சம்பாதிக்கணும். உன்ன மாதிரி தப்பான வழியில பணம் சம்பாதிக்க கூடாது. போதுங்க, சும்மா நீதி நியாயம் தர்மம்னு பேசிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் நம்மளால ஒண்ணு ஒத்து வர போறது இல்ல. முதல்ல மத்தவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்து நீங்களும் அதை கொஞ்சம் கத்துக்கங்க. இங்க பாருங்க, என்ன மீறி நீங்க வேலையை ராஜினாமா பண்ணீங்கன்னு தெரிஞ்சது அன்னைக்காவது குழந்தைங்களை கொன்னுட்டு நானும் தற்கொலை பண்ணிக்குவேன்னு உங்களை மிரட்டினேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே அதை நான் செஞ்சிருவேன். ஏண்டி ஏண்டி இப்படி சொல்லி என்ன சாவடிக்கிற? படி. கடவுளே. ரொம்ப அழகா இருக்கே. வா வீரபத்ரா. நீங்க வரைகிற இந்த காலபைரவருடைய கோயில் வரைபடம் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா நம்ம காலபைரவர் கோயில இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு வேற எந்த கோயிலும் இருக்கக்கூடாது. அதுக்காக ரொம்ப பார்த்து கவனமா பிளான் பண்ணி வரைகிறேன். அது இந்த வரைபடத்தை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ கலை நயத்தோட இருக்குதுன்னு. வீரபத்ரா,
உன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன களியறக்கனால உன் உயிருக்கு எப்போ வேணா ஆபத்து வரலாம். அவன் என்ன சொல்ற? உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பிளான் பண்றான். அஸ்வத்தாமா, உன் நிலைமையை நினைச்ச ஆச்சரியமாவும் இருக்கு, அதே சமயத்துல அதிர்ச்சியாவும் இருக்கு. நீ நல்லவனா இருக்கிற, ஆனா திடீர்னு கெட்டவனா மாறிடுற. காலபைரவருடைய கோயில் திருப்பணிய நடத்தி கொடுக்க வந்திருக்க, ஆனா அதே திருப்பணிய நீ தானே தடுக்கிற. என்ன செய்யறது வீரபத்ரா? இந்த பைரவபுரத்தில் காலபைரவருடைய கோயில் திருப்பணியை நல்லபடியாக முடிச்சு கும்பாபிஷேகம் பண்ணாதான் எனக்கு சாப விமோச்சனம். அது வரைக்கும் இந்த 2 கண்ட மனசோட போராட வேண்டியதுதான். இன்னொரு கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? நீ எப்போ அஸ்வத்தாமனா இருக்கிற, எப்போ கலியரக்கனா மாறுறன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த 5 பேரும் பாவம் ரொம்ப நல்லவங்க. இப்பதான் கலியரக்கனுடைய சூழ்ச்சியிலேருந்து அந்த 5 பேரை விடுபட்டு சமாதானமாயிருக்காங்க. இந்த நேரத்தில் கலியரக்கனுடைய சூழ்ச்சி தலை தூக்குனா அந்த சதியிலிருந்து இந்த 5 பேரை எப்படி தப்பிக்க போறாங்கன்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. சரி, நீ எதுக்கும் கவலைப்படாத. கால பைரவரையும் கால பைரவையும் வணங்கு, அவங்க உனக்கு நல்ல வழியை காட்டுவாங்க. வீரபத்ரா, நான் எப்பவும் காலபைரவனையும் காலபைரவையும் வணங்கிட்டு தான் இருக்கேன். நம்ம கோயில் திருப்பணி நல்லபடியாக முடிகிற வரைக்கும் நான் அஸ்வத்தாமனாவே இருந்துட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். கவலைப்படாத, உனக்கு எல்லாம் நல்லதுதான் நடக்கும். வீரபத்ரா, மதுமிதா வரா. நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடாம இந்த வரைபடத்தை வரையறீங்க. வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடுங்க. வாங்க. இல்ல வீரையா, எனக்கு பசிக்கல. சரிங்க, காஃபியாவது போட்டு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுறீங்களா? சரி. மாமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதேதான் வேலையா? சாப்பிட கூட மாட்டீங்களா? ஆமா தாயே, நான் எப்போ சாப்பிடணுங்கிறது எனக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போறியா? எதுக்கு இப்படி விரட்டி அடிக்கிறீங்க? மா, மதுமிதா இங்கதான் இருக்கா? இவதாண்டா நம்ம திருடி வச்ச பணத்தை எடுத்திருப்பா. அப்பா கிட்ட கொடுத்திருந்தா பணம் போனதுதாம்மா. நான் தான் உன்னை கிளம்ப சொன்னேன்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. இந்தாங்க. நான் ஒன்னும் உங்க வேலையை கெடுக்க வரல. நீங்க என்ன காதலிக்கிறீங்கல்ல, அப்புறம் ஏன் என்ன பிடிக்காத மாதிரி பேசுறீங்க?